வணக்கம் நண்பர்களே, உங்கள் சிவம் மாஸ்டர் ப்ரெடிக்ஷன். போட்டி எண் 25 ஐபிஎல் ப்ரெடிக்ஷனில் போட்டி எண் 25 ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்சிபி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா மும்பை வான்கடையில் நடக்குது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி, நாளைக்கு இரவு 7:30 மணிக்கு நடக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது. அதிபதி யாருன்னா சூரியன். அதே மாதிரி மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது. செவ்வாய் என் அதிபதியில் மேட்ச் முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக விருச்சகத்தில் மேட்ச் முடியுது. அதிபதி குரு. அப்போ வந்து பார்க்கும்போது செவ்வாய், புதன், சனி ஆளுமையாக உள்ளவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும். குரு, சந்திரன், சுக்கிரன் ஆளுமையாக உள்ளவங்க ரெண்டாவது இன்னிங்ஸும் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கூற்று. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. மும்பை இந்தியன்ஸில் ஹர்திக் பாண்டியா கேப்டன், அவர் தலைமையில் இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், ரோமானியா ஷெப்பர்டு, ஜெரால்டு காட்ஸி, பியூஷ் சாவ்லா, ஆகாஷ் மத்வால் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா இவங்கெல்லாம் விளையாடுவாங்கன்னு ப்ராபபிள் 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இம்பேக்டாக வந்து டிவால்டு பிரேவிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற டீம் கூட ஃபைனலாக கூட வரலாம். பார்ப்போம் நம்ம நேரங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபேப் டு பிளஸி கேப்டனாக விராட் கோலி, அனுஜ் ரவாத், மஹிபா லோம்ரோர், கிளென் மேக்ஸ்வெல், கிறிஸ் கிரீன் அல்லது வில் ஜாக் யாரோ ஒருத்தர் இன்றைக்கி கண்டிப்பாக மாறுவாங்க. கிறிஸ் கிரீனுக்கு வர வில் ஜாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தினேஷ் கார்த்திக், ரீஸ் டாப்லே, மயாங்க் தாகர், யாஷ் தயால் அண்ட் முகமது சிராஜ். ஸோ இந்த ஒரு 11 வந்து பழைய 11 ப்ளஸ் வந்து வில் ஜாக்குக்கு கிறிஸ் கிரீனுக்கு பதில் வில் ஜாக் மட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு டீமை சூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து ரீஸ் டாப்லேக்கு பதிலாக வந்து லாக்கி ஃபர்க்யூஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்ப்போம் யார் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, விக்கெட் கீப்பராக இஷான் கிஷன் எடுத்துக்கலாம். தினேஷ் கார்த்திக், ஆர்சிபி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் தினேஷ் கார்த்திக் சூஸ் பண்ணிக்கங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளஸி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி அல்லது ரஜத் பட்டிதார் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. பெருசாக இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. ஒரு விக்கெட் பவர் பிளேலேயே ஒரு விக்கெட் சான்ஸ் வரும் விராட் கோலிக்கு. அந்த விக்கெட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 40 ரன் பக்கம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கேட்சோ ஒரு எல்பிடபிள்யூ தான் மிஸ் பண்ணுவாங்க, ரன் அவுட் சான்சஸ் மிஸ் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டாங்கன்னா ஒரு 40 ரன்னுக்கு மேலே அடிக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸ்வெல் அல்லது வில் ஜாக் ரெண்டு பேர்த்தில் யார் வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்தால் போதும். ரெண்டு பேர்த்துக்கும் பிரமாதம். ரெண்டு பேர்த்துக்கும் நான் நல்லாயிருக்கு. ஆனால் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துனீங்கன்னா லாக் ஆகிக்குவீங்க. ஹர்திக் பாண்டியா, முகமது நபி அல்லது ரொமானியா ஷெப்பர்டு யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணுங்கள். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரிட் பும்ரா, லாக்கி ஃபர்க்யூஷன் வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கங்க. லாக்கி ஃபர்க்யூஷன் அல்லது சிராஜ் ஒருத்தர். ரீஸ் டாப்லே, மத்வால் அல்லது பியூஷ் சாவ்லா. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன், தினேஷ் கார்த்திக் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளஸி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி அல்லது ரஜத் பட்டிதார் யாரோ ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, கிளென் மேக்ஸ்வெல் அல்லது வில் ஜாக் யாரோ ஒருத்தர் நீங்கள் எடுத்துக்கங்க. முகமது நபி அல்லது ரொமானியா ஷெப்பர்டு யாரோ ஒருத்தர் எடுத்தால் போதும். ரெண்டு பேர்த்தில் நான் இந்த ரெண்டு பேர் சொல்கிறேன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கிரக அமைப்புகள் நாளைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிரமாதமாக இருந்தால் ஒருத்தருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பிரமாதமாக இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா? பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்பிரிட் பும்ரா, ரீஸ் டாப்லே, லாக்கி ஃபர்க்யூசன் அல்லது முகமது சிராஜ் யாரோ ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மத்வால் அல்லது பியூஷ் சாவ்லா யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட டீம். இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்கிறது மாதிரி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய கமெண்டை வந்து தெரிவிங்க. நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கோம். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து இணைஞ்சிக்குங்க. மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இவ்வளோ நாள் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருந்தோம். கட்டண அடிப்படையில் கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டோம். ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். அது நான் வந்து கன்சர்ன் டைம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதேமாதிரி ஃபர்தர் அப்டேட், ஏதாவது பிளேயர்ஸ் வரல, புதுசாக யாராவது வராங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இதில் வந்து போடுவேன். ஓகே, இப்போ மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஆர்சிபி நாளைக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணுனா அதே மாதிரி நாளைக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. சேஸ் பண்ணி வின் பண்ணும், இல்லாட்டி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்சிபி டிஃபெண்ட் பண்ணி தான் வின் பண்ணும். அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து டோப்லே பவுலர்ஸ், நாளைக்கு மெயினாக பவுலர்ஸ் கையில் தான் இருக்குது. டோப்லே, ஃபெர்க்யூசன், வில்ஜாக் வந்தார்னா அவர் கண்டிப்பாக பால் போடுவார், இல்லாட்டி மேக்ஸ்வெல். ஸோ இவங்க தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விக்கெட் எடுப்பாங்க, பார்த்துக்குங்க. இதே வந்து இந்த பக்கம் வருது அப்படின்னா மும்பை வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது யாரெல்லாம் தடுத்து நிறுத்தும், செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது யாரெல்லாம் நல்லா பிரமாதமாக பண்ணுவாங்கன்னா, ரோஹித் சர்மா பண்ணுவார் செகண்ட் பேட்டிங்கில், ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணுவார், இஷான் கிஷன் நல்லா பண்ணுவார். ஸோ ரொம்ப க்ளோஸாக தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஓவர் வந்ததுனால ஆட்சி பண்ணத்துக்கு இல்லை, நாளைக்கு சூப்பர் ஓவர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா கிரக அமைப்புகள் அவ்வளோ க்ளோஸாக தான் இருக்குது. சூப்பர் ஓவர் வந்தாலும் வரலாம். நாளைக்கு வந்துச்சுன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் ஓரளவு கரெக்டு. ஏன்னா சூப்பர் ஓவர் வரல அப்படின்னா விக்கெட்ஸ் மலன்னு விழுவும். அப்படின்னா அது மாதிரி தான் இருக்கும், சரியா? ஏன்னா கிரக அமைப்புகள் படி பார்க்கும்போது புதன் வந்து ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, யாரெல்லாம் வந்து முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க இப்போ பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களாம் வந்து பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் வரும். அப்படி இருக்கும்போது அப்படி தான் வருது. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு மேட்சை பார்த்துட்டு முடிவு எடுக்கலாம். ஓகே, கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துரு யாருன்னா ஜஸ்பிரீத் பும்ரா 1, மேக்ஸ்வெல் அல்லது வில்ஜாக் யாராவது ஒருத்தர் 2, ரோஹித் சர்மா 3, ஃபேப் டு பிளஸி 4. இந்த 4 பேருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இவங்க இந்த ஆல்ரவுண்டர்ஸ் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இஷான் கிஷன் அல்லது ரீஸ் டோப்லே, இந்த 2 பேர்த்தோட கையில் தான் நாளைக்கு மேட்ச்சே இருக்குது, சரிங்களா? மைண்டில் வச்சுங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ரீஸ் டோப்லே, இஷான் கிஷன், இந்த 2 பேர்த்தோட கையில் தான் நாளைக்கு மேட்ச் இருக்குது. ரீஸ் டோப்லே கை ஓங்கிருச்சுன்னா மும்பை காலி, இஷான் கிஷன் கை ஓங்கிருச்சுன்னா ஆர்சிபி காலி. மைண்டில் அப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ மறுபடியும் இது இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.